மணிச்சிலம்பு. சரணங்கள் நடப்பதற்காக ஏற்பட்டவை. அன்ன நடை என்று காவிய நாயகிகளின் நடையழகை சொல்வது. ஆச்சாரியாலோ இதை மாற்றிச் சொல்லி ஒரு ஸ்லோகம் செய்திருக்கின்றார். அன்னங்கள்தான் அம்பாளின் நடையழகை தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளுடனேயே சம்சாரம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றனவாம். அவற்றிடம் கருணை கொண்ட அவளுடைய சரணங்கள் நடந்து காட்டுகின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் நடையழகை டீச் பண்ணியதோடு மட்டுமல்லாமல் வார்த்தையாலும் தியரியை டீச் பண்ணினாளாம். எப்படி என்றால், ஜல் ஜல் என்று சப்தித்தாக மணிச்சிலம்பு அணிந்து கொண்டிருக்கின்றாள் அவள். வாஸ்தவத்தில் அந்த ஜல் ஜல் தான் தேரி பாடம் சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகளாம். முன்பு காதணிகள் ஜனஜன என்ற சப்தத்தால் அவள் சரஸ்வதியின் கானத்திற்கு பாராட்டு வார்த்தை சொல்லு என்றார். இங்கே அந்த சரஸ்வதியின் வாகனமான ஹம்சத்திற்கு காலணியின் ஜல் ஜல் என்கின்ற சப்தத்தால் நடையழகு பாடம். சிலம்புக்கே ஹம்சகம் என்ற பெயரும் உண்டு. ஹம்ச என்பது சந்நியாசிகளையும் குறிக்கும் சொல்லாகும். பரமஹம்சர் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அம்பாளுடைய கேசாதிபாத வர்ணனையில் கடைசியாக வரும் ஸ்லோகத்தில் அவளுடைய சரணத்தில் தம்முடைய பஞ்சேந்திரியங்களும் மனசும் அப்படியே முழுக வேண்டும் என்று ஆச்சாரியார் பிரார்த்திக்கின்றார். ஸ்வரூப வர்ணனையை முடிக்கின்ற பொழுது, உன் திருவிழுத்தாமரையில் என்னுடைய ஐம்புலனையும் மனசையும் 6 கால்களை கொண்ட உயிர் வண்டு அப்படியே புதைந்திருக்கட்டும் என்று சரணாகதி ஆத்ம சமர்சனம் பண்ணுவதை பொருத்தமாக தோன்றுகிறது. இந்த வண்டு தாமரை ஐடியாவை சுப்பிரமணிய புஜங்கத்திலும் கொஞ்சம் வேறு தினசாக ஷட்பதி ஸ்தோத்திரத்திலும் ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார். சரணங்களை பற்றிய ஸ்லோகங்களில் இப்பொழுது வழக்கத்தில் உள்ள பாடப்படி இந்த ஸ்லோகம் வருமிடத்தில் கதாகால மாத என்று சொல்கிறார்கள். அதில்தான் ஆச்சாரியார் தம்மை வித்தியார்த்தியாக சொல்லிக்கொண்டு தமக்கு வித்யாசித்தி வேண்டுவதாக அம்பாளின் சரணத்தில் பானம் பண்ணும்படியாக அந்த நாள் என்றைக்கு வருமோ என்று கேட்கின்றார். சரஸ்வதி, லக்ஷ்மி, அம்பாள் 3 பேரையும் பிரஸ்தாபித்து வரும் 3 ஸ்லோகங்களை சேர்ந்தால் போல் வராமல் அவற்றில் 2 வந்த பின்பு பிரேக் ஆகி அதன் பின்பு மறுபடி 3 பேரையும் சொல்லும் ஸ்லோகம் வருகின்றது. அந்த 3 ஸ்லோகங்களும் தொடர்ச்சியாக வருகின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.